பாம் ஆயில் யூஸ் பண்ணால் ஹார்ட் அட்டாக் வருமா? சமைக்கிறதுக்குன்னு பார்த்தா கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறோம், பாம் ஆயில் யூஸ் பண்ணுறோம், தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். பட் இருந்துமே பாம் ஆயிலுக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை? சராசரியாக பார்த்தோம்னா நம்ம வந்து ரேஷன் கடையில் வந்து பாம் ஆயில் ரொம்ப மலிவு விலையில் கிடைக்குது. அதெல்லாம் போகிற போக்கில் வந்து பார்த்தா பாம் ஆயில் யூஸ் பண்ணால் வந்து ஹார்ட் அட்டாக் வருது, அது இதுன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அறிவுபூர்வமாக எடுத்துக்கிட்டோமா யூஸ் பண்ணுற ஆயிலில் சேச்சுரேட்டட் ஃபேட்னு சொல்லக்கூடிய, அதாவது கெட்ட கொலஸ்ட்ரால் உடம்புல அதிகப்படுத்தக்கூடிய சதவீதம் எடுத்துக்கிட்டோமா பாம் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா 50% இருக்குது. அதே கடலெண்ணெய் எடுத்துட்டோமா 20-30% இருக்குது. பட் ஆனால் தேங்காய் எண்ணெயில் பார்த்தோமா 92% வரை இருக்குது. எந்த ஒரு ஆராய்ச்சியுமே வந்து பாம் ஆயில் யூஸ் பண்ணால் இதே சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ இல்லை பக்கவாதம் போட்டவங்களும் எதுவுமே ஆராய்ச்சி நிரூபணம் பண்ணல. ஸோ மாறாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு தடவை பொரிக்கிறதுக்கு எண்ணெய் யூஸ் பண்ணுறோம்னா வந்து 300 to 400 டிகிரி செல்சியஸ் வரலாம் ஹீட் பண்ணிட்டு அதை பொரிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அது 2வது தடவை யூஸ் பண்ணால் தான் உடலுக்கு கேடு விளையக்கூடிய இதெல்லாம் வந்து நடக்கும்னு ஆராய்ச்சிகள் சொல்கிறாங்க. ஸோ ஒரு தடவை ஹீட் பண்ணிட்டு ஃப்ரைக்கு நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆயில் 2வது தடவை யூஸ் பண்ணும்போது விதமான ஹீட், எக்ஸாம்பிள் தோசை சொல்கிறீங்கன்னா அதுக்கு மேலே போகிறது அது மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா ஹெல்த்தை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாதிப்பு ஏற்படாமல் நம்ம தடுக்கலாம்.